இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வருடத்தின் கடைசி நாளிலே வந்து நிற்கிற நாம் யாவருக்கும் கர்த்தர் தருகிறதான வார்த்தையை இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து இறுதி நாளாகிய இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு விதங்களை நீங்கள் அறிகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துயரங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாய் நீங்கள் நடந்து வந்தீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. கர்த்தர் உங்களை விட்டு தூரம் போகவில்லை. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் தம்முடைய கரத்தில் உங்களை ஏந்தி சுமந்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மார்க்கமாய் நடத்தி கொண்டு வந்த பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர்களை ஹல்லேலூயா சுமந்து கொண்டு வந்தார். அதே தேவன் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் வருடத்தின் முதல் நாளிலே நீங்கள் பார்த்தவர்களை இந்த நாளிலே நீங்கள் பார்க்க முடியாமல் அவர்கள் தவறி போயிருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆக்சிடென்ட்கள், எத்தனையோ பேர் வியாதியின் அகோரத்தினால மரித்து போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி, நம்மை தப்புவித்து, நம்மை அரவணைத்து வழி நடத்தி வந்தது. ஹல்லேலூயா. அதுதான் மோசே எழுதுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை எந்த இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த கானான் தேசத்திற்கு நீங்கள் போய் சேரும் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். அவர் உங்களை தன்னுடைய கரத்தில் ஏந்தி அவர் சுமந்து உங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. சில வேளையிலே நாம் எண்ணுகிறோம், நம்முடைய தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை மறந்து விட்டாரா, இந்த சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே, எனக்காக ஜெபிப்பதற்கு, எனக்காக ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீ என் கரத்தில் இருக்கிறார், நான் உன்னை என் கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறேன், நீ கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னை வழி நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், உன்னை சுமப்பேன். ஹல்லேலூயா. உன்னை மரண பரியந்தும் நான் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு நடந்த சம்பவம், ஒரு தேவ ஊழியர் அப்படியாய் ஹல்லேலூயா வியாதி படுக்கையிலே அதிகமாய் சரீரத்தில் வேதனை அதிகரித்தபடினால தேவ சமூகத்தில் அழுது அவர் ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த வேளையில நீர் என்னை கைவிட்டு விட்டீரே, நான் உம்முடைய பாதையிலே நேர்மையாய் நடந்தேனே, நான் உண்மையாய் ஊழியம் செய்தேனே, உமக்கு பயந்து வாழ்ந்தேனே, ஆண்டவரே இந்த வியாதி என்னால் சகிக்க முடியவில்லை அப்பா, நீரும் என்னை மறந்து விட்டீரா என்று அங்கலாய்த்த பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாராம். அவருடைய கண்களை கர்த்தர் திறந்து அவருக்கு ஒரு தரிசனம் அவர் கண்டாராம். அதிலே அவர் பார்க்கிறார், அப்படியாய் அவர் நடந்து கொண்டு வருகிறார், அவருக்கு முன்பதாக கர்த்தராகிய கிறிஸ்து நடந்து கொண்டு போகிறாராம். அவருடைய பாதங்கள் அப்படியாய் அந்த மணலிலே பதிந்து கொண்டு இருக்கிறதாம். ஆனா கொஞ்ச தூரம் போன பிறகு அப்படியாய் அந்த இடம், அந்த நடக்கிறதான பாதை கல்லும் இந்த முள்ளுமாய் நிறைந்ததாய் நடக்க முடியாத அப்படிப்பட்டதான வழியாய் காணப்பட்டதாம். அந்த வழியிலே பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு
கால்களுடைய அடையாளமே காணப்படாமல் காணப்பட்டதா. அப்பொழுது இவர் அழுதாராம், இவர் புலம்பினாராம், ஆண்டவரே எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில நீர் என்னை கைவிட்டு விட்டீர், எனக்கு புரியும் ஆண்டவரே, இந்த வேளையில நான் தன்னந்தனியா இருக்கிறேனே என்று புலம்பி ஜெபித்த பொழுது அந்த தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாராம், மகனே அதை நீ சற்று அதை நோக்கி பார், அது உன்னுடைய பாதங்கள் அல்ல, அது என்னுடைய பாதங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நீ நடக்க முடியாது என்று எனக்கு தெரியும், நீ இந்த வழியிலே நீ செல்ல முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன், அதனால் நான் உன்னை என் கரத்தில் சுமந்து கொண்டு உன்னை நான் தூக்கி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. நீ நடக்க முடியாத பாதையில, நீ கடந்து செல்ல முடியாத பாதையில கர்த்தர் உன்னை சுமந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தரிசனத்தை ஹல்லேலூயா கண்டு விழித்த பொழுது ஹல்லேலூயா அவருடைய சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை அவர் ஹல்லேலூயா கண்டாராம், ஹல்லேலூயா அனுபவித்தாராம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேளையில நம் துன்பத்தின் பாதையில நடக்கும் பொழுது நாம் நினைக்கிறோம் கர்த்தர் என்னை ஹல்லேலூயா கைவிட்டு விட்டார். ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல நான் அங்கே திரும்புகிறேன், இங்கே திரும்புகிறேன், முன்னே பார்க்கிறேன், பின்னே பார்க்கிறேன், ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு தெரியவில்லை, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரா என்று எண்ணுகிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நான் நம்பி இருக்கிற தெய்வம், ஹல்லேலூயா நான் விசுவாசிக்கிற தேவன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், நிச்சயமாகவே நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தபடியினால யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதீர்கள். நீங்கள் தனிமையாய் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய கரத்தில் உங்களை ஏந்தி கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டு போகிறார். நீங்கள் தனிமையா இல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தரால் மறக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை சுமந்து எந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் நேர்மையான பாதையிலே, நேர்த்தியான பாதையிலே உங்களை நடத்தி உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இந்த கடைசி நாள் பரியந்தம் நடத்தின தேவன் இன்னும் வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா நடத்தினதான ஒவ்வொரு காரியங்களை எண்ணி இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நீங்கள் எண்ணி துதிக்கும் பொழுது இந்த புதிய வருடத்தில் புதிய காரியங்களை, இன்னும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த கடைசி நாளிலே வந்திருக்கிற நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஹல்லேலூயா அவருக்கு நன்றி பலியை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ தந்த அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் நீர் எங்களை சுமந்து இம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி வருகிறீர், இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீர் எங்களை சுமந்து வந்தீர், இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நீ நடத்தினதான ஒவ்வொரு பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த ராஜா, உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து சென்றது போல ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அழைத்து செல்லும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிற தெய்வம், வருகிறதான வருஷத்தை ஒவ்வொருவருக்கும் நன்மையினால முடி
சூட்டும்படியாய் செபிக்கிற உம்முடைய நாமம் மகிமை பெற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றி விடுவீராக. சோர்வுகளை அகற்றி போடுவீராக. புதிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்வீராக. உம்முடைய நாம மகிமைக்காய் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.